அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டான பேஜோ தாங்க. இது பேஜோ வீட்லயே செய்ய போறோம். ரொம்ப அழகாகவும் மொறுமொறுப்பாகவும் நிறைய ஹோல் உள்ள மாதிரி நம்ம செய்ய போறோம். இது செய்யும் போது நிறைய பேருக்கு அது எண்ணெயிலே பிரிஞ்சு போயிடும், ரொம்ப மொத்தமாயிடும், கிறிஸ்பியாகவே இருக்காது. அதே நம்ம செய்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குற மாதிரியே பார்க்கவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பில் நம்ம 100 கிராம் அரைச்சி யூஸ் பண்ண போகிறோம். 50 கிராம் அப்படி முழுசாகவே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது நிறைய தண்ணி விட்டுட்டு நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினாதான் நம்ம பொரிச்ச பிறகு இந்த கடலைப்பருப்பு சாப்பிட சூப்பராக இருக்கும். இது அப்படியே 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. 4 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பு எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்கு பாருங்கள். கை விரலால் நல்லா உடச்சி விடுற மாதிரி இருக்குது. இதில் 2 கரண்டி அளவுக்கு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இதில் மாவில் கலந்து நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். அதுக்காக 2 கரண்டி அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுடுவோம். மீதம் உள்ள பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் ஒன்று நான் எடுத்துருக்கேன். அந்த மிக்சி ஜாரில் 2 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இப்போ ஊர்ன மீதம் உள்ள பருப்பை மட்டும் வடிகட்டி சேர்த்துங்க, தண்ணி சேர்க்கக்கூடாது. பருப்பை சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு குறைன்னு நுணுக்கிங்க. இப்போ நான் குறை நல்லா நுணுக்கி எடுத்துட்டேன். இதில் நம்ம எடுத்துருக்க 100 கிராம் கடலைப்பருப்புக்கு 200 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவையும் நம்ம நுணுக்கின பருப்போடு சேர்த்துக்கலாம். 100 கிராம் தான் நம்ம கடலைப்பருப்பு இப்போ நுணுக்கியிருக்கோம். எல்லா அரிசி மாவையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 2த்தையும் நல்லா அரைச்சிடுங்க. நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு திரும்ப நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. அப்போ தான் நம்மளுடைய பேஜும் சூப்பராக இருக்கும். இதில் நிறைய தண்ணி விட்டு நம்ம ஒரு மாவு பதத்துக்கு கொண்டாட போகிறோம். அந்த மாவானது தோசை மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜான ரவா தோசை, கோதுமை தோசைக்குன்னு ஒரு தண்ணி பதத்தில் கலப்போம்ல, சரியாக அந்த பதத்தில் இருக்கணும். கவனமாக இருங்க. அந்த பதத்தில் இருந்தால் தான் பேஜோ சூப்பராக இருக்கும். இதேமாரி கலந்துட்டு நமக்கு சரியான பதம் வந்த பிறகு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்க 50 கிராம் இதில் சேர்த்துக்க போகிறோம். கடலைப்பருப்பை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டா நம்மளுடைய பேஜோ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டி போட்டிருக்கேன். அந்த எண்ணெய் சட்டி நல்லா சூடானோன்னா ஒரு 12 வரமிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விடுங்க. லைட்டாக நிறம் மாறினா போதும். வரமிளகாய் நிறம் மாறிடுச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு இதை அப்படியே எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா குறைன்னு நுணுக்கி எடுத்துங்க. அப்போ தான் நம்மளுடைய ஃப்ளெக்ஸு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா நம்மளுடைய சில்லி ஃப்ளெக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ திரும்ப மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் சட்டி போட்டிருக்கேன். அந்த எண்ணெய் சட்டியில் 1/2 லிட்டர் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கடலை எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இன்னொரு அடுப்பில் நம்ம தோசைக்கல் போட்டுக்கலாம். இன்னொரு அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு தோசைக்கல் போட்டிருக்கேன். இந்த தோசைக்கல் நல்லா சூடானோன்னே 1 கரண்டி அளவுக்கு நம்ம பேஜோ மாவை எடுத்து ரவா தோசை, கோதுமை தோசை ஊற்றுற மாதிரி அப்படி ஊற்றி விடுங்க. இதேமாரி அழகாக ரவுண்டாக ஊற்றி விட்டுறலாம். இந்த மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு ஒரு பக்கம் நல்லா வேக விடணும். நான் தோசைக்கல்லில் எண்ணெய் தேய்க்க மாட்டேன், அதனால் டைரெக்டாக ஊற்றிட்டேன். நீங்கள் எண்ணெய் ஊற்றியோ இல்லை எண்ணெய் துணி தடவியோ நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இதை அப்படியே எடுத்து எண்ணெய் சட்டியில் எண்ணெய் சூடாக இருக்கும்போது அப்படியே திருப்பி போட்டுற போகிறோம். இப்போ பாருங்கள், மேலே எந்த மாவும் இல்லாமல் நல்லா வெந்துடுச்சு. இப்போ தோசை திருப்பியை வச்சு மெதுவாக எடுத்துடலாம். இதுமாரி மெதுவாக எடுத்துட்டு சூடான எண்ணெயில் அப்படியே திருப்பி போடுங்க. வேகாத பக்கம் எண்ணெய்க்குள்ளே இருக்கணும். சரியாக பார்த்துங்க, வேகாத பக்கம் எண்ணெய்க்குள்ளே இருக்கணும். போட்டுட்டு நம்ம சார்னியால் இது நல்லா அழுத்தி விடணும். இப்போ நம்ம திருப்பியே விடக்கூடாது. இது நல்லா அழுத்தி விட்டு நல்லா பொன்னிறமாக ஆகணும். வேகாத பக்கம் நல்லா வெந்து மேலே நல்லா பொன்னிறமாகணும். இங்கே பாருங்கள், நம்மளுடைய எண்ணெயிலேருந்து வர பொரி எல்லாம் அடங்கிடுச்சு, நிறமும் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய பேஜோவை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுட்டு திரும்ப நல்லா நம்மளுக்கு வெந்துடுச்சு. நம்மளோட பேஜோ சூப்பராக வெந்துருச்சு. ஆனால் பேஜோக்கான கலர் வரல, அதனால் கொஞ்சம் கலர் ஆக்கிட்டுருக்கோம். நல்ல கலர் வந்தோடனே எடுத்துடலாம். நம்மளுடைய பேஜோ ரெடி ஆகிடுச்சு. இதுதாங்க சரியான கலர். பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே எவ்வளோ சின்ன ஹோல் இருக்குது பாருங்கள். கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது பாருங்கள். இதனால தான் நம்ம தோசைக்கல்லில் போட்டுட்டு எண்ணெய் சட்டியில் போடுறோம். அதே சூடான எண்ணெயில் நான் பூண்டு பல் 10 நீள்வாக்கில் வெட்டியிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா பொன்னிறமாகவும் மொறுமொறுப்பாக ஆகணும். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு வரணும். வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நம்மளுடைய ஃப்ரைடு கார்லிக் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம்.
அடுத்தது இதே எண்ணெயில் சூடான எண்ணெயில் ஒரு பெரிய சைஸில் உள்ள பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் வெட்டியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்க போகிறோம். இந்த பெரிய வெங்காயமானது நிறம் மாறின பிறகும் அப்படியே சாஃப்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் யோசிச்சுட்டு ரொம்ப கலராக்கிறாதீங்க, கசக்க ஆரம்பிச்சிடும். பொன்னிறமாக ஆனாலும் எடுத்து நம்ம வெளியில் வச்சிட்டோம்னா அது நல்லா மொறுமொறுப்பு தன்மை கொடுத்துரும். எண்ணெயில் இருக்கிற வரைக்கும் அது சாஃப்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள் சரியான பதத்தில் இருக்குது. இப்போ எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம். நம்மளுடைய பொரிச்ச வெங்காயமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து நிறைய பேஜோ ரெடி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 40 பேஜோ வந்திருக்கு. இந்த ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு கப் அளவுக்கு பொடிசாக வெட்டின முட்டைக்கோஸ் எடுத்துருக்கோம். நீள்வாக்கில் வெட்டின வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி தழை, நம்ம பொரிச்ச பூண்டு, நம்ம நுணுக்கிற சில்லி ஃப்ளேக்ஸ், 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, கொஞ்சம் தண்ணியில் உப்பை போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம புளிக்கரைசலை கொஞ்சமாக புளி ஊற வச்சு கரைச்சிருக்கேன். பொரிச்ச வெங்காயம் இதெல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கலாம். அந்த தட்டில் 2 பேஜோ எடுத்து நல்லா நுணுக்கி போட்டுங்க. நம்ம சுட சுட எடுத்தோம்னா எண்ணெய் பதமாக இருக்கும். கொஞ்சம் ஆறின பிறகு இந்தமாதிரி எண்ணெயே இல்லாமல் இருக்கும். இந்தமாதிரி நல்லா நுணுக்கி போட்டுக்கலாம். நுணுக்கின பிறகு அது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தூவி விடுங்க. இந்த பர்மா ஃபுட்டுக்கு கடலை மாவு தான் செம்ம டேஸ்ட்டு கொடுக்குங்க. அது மூலம் நமக்கு தேவையான அளவுக்கு முட்டைக்கோஸ் தூவிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க. அது மேலே நம்ம பொரிச்ச வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். இதுவும் அந்த ஃபுட்டுக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயத்தை தூவிட்டு அது மேலே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுங்க. அது மேலே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் அதுவும் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது மேலே புளிக்கரைசல் எடுத்துக்கலாம். புளிக்கரைசல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடலை மாவு புளிக்கரைசல் மெயினாக பர்மா ஃபுட்டுக்கு தேவைங்க. புளிக்கரைசல் ஊற்றிட்டு அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு கரைசல் போட்டுட்டு கொத்தமல்லி தலையும் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலை போட்டாச்சு. இது மேலே பொரிச்ச பூண்டை சேர்த்துங்க. பூண்டு இதுக்கு செம டேஸ்ட்டை கொடுக்கும். பூண்டை போட்டுட்டு நம்ம காரத்துக்கு தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டேன். இப்போ ஸ்பூனை ஒன்று எடுத்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். கலந்த பிறகு சாப்பிட வேண்டியதாங்க. செம்ம டேஸ்டான ஹெல்த்தியான பர்மா ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. இது முழுக்க ஹெல்த்தி தாங்க. கடலைப்பருப்பு, அரிசி மாவு, பலவித காய்கறி எல்லாமே சேர்த்துருக்கோம். இது குழந்தைங்க கேட்கும் போதெல்லாம் தாராளமாக செஞ்சு கொடுங்க. அடுத்ததான் நம்ம கடையில் இதை உடைக்காமல் பார்சலுக்கு ரெடி பண்ணுவாங்க. முழு பேஜோ வச்சுட்டு அது மேலே நம்ம வச்ச அத்தனை பொருளையுமே வச்சுருவாங்கங்க. வச்சுட்டு அதை பேப்பரை வச்சு மடிக்கும் போது நுணுங்கி செம டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி நம்ம முழுசாக வச்சு நுணுக்கி சாப்பிடும் போதும் செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பர்மா ஃபுட்டான ரொம்ப ஃபேமஸான பேஜோவும் வீட்டில் செஞ்சோம். அதை வச்சு சூப்பராக ஒரு ரெசிபியும் பண்ணிட்டோம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு, அதுலேயும் நீங்கள் கலந்துக்குங்க.